Hi friends, இப்போ பாருங்க கார்ன் வாங்கியிருக்கோம். சோளக்கருது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாத்தீங்களா எப்படி இதோட பெட்டல்ஸோட இருக்கு நல்லா. பாருங்க நல்லா ஃப்ரெஷ். இது 1 கிலோ இது. கூடனா இது 50 ரூபாய் இது. பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. சோ கார்னை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். மழைக்கும் அதுக்கும் அதனால இப்ப கார்னை வந்து அவிக்க போறேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து நார்மல் கார்ன் இல்ல, இது வந்து ஸ்வீட் கார்ன். ரொம்ப எவ்வளவு இனிப்பா இருக்கு பாருங்க. ரொம்ப ஃப்ரெஷ், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காஞ்சி போயெல்லாம் இல்ல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஸ்வீட் கார்ன் இது. நீங்க சாப்பிட்டு பாரு. இன்னைக்குதா? ஆமா, ரொம்ப சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ நம்ம இதை அவிக்க போறோம். இப்போ பெட்டல்ஸ்லாம் நல்லா உரிச்சுக்கணும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பேபி கார்ன், ஸ்வீட் கார்ன். பேபி கார்ன் பாருங்க நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது ஸ்வீட் கார்ன். இப்போ இதையும் உரிக்க போறோம். இப்போ எல்லாத்தையும் உரிச்சு சட்டியில போட போறோம். சட்டியில பண்ணி போறோம். பாருங்க உரிச்சாச்சு. இப்போ குக்கர்ல போட்டு 2 விசில் வச்சா கார்ன் ரெடி. ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு வேக வச்சுட்டு காமிக்கிறேன். கார்ன் வெந்துச்சு. ஸ்வீட் கார்ன் பாருங்க சூப்பரா வெந்துச்சு. ஒரு 3 விசில் தான் குக்கர்ல. லைட்டா உப்பு போட்டு 3 விசிலுக்கு குக்கர்ல வச்சு எடுத்தாச்சு. சூப்பரா வெந்துருச்சு. நல்லா இருக்கு. இப்ப எடுத்து கார்னிஷ் பண்ண போறோம். லைட்டா பெப்பரு. ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்வீட்டா இருக்கும். ஸோ பெப்பர் சேர்த்துக்கிட்டா சூப்பரா இருக்கும். லைட்டா சில்லி பவுடர். இப்ப எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்களும் ஸ்வீட் கார்ன் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்தி, பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாஃப்டாவும் இருக்கும் இது கடிக்கிறதுக்கு. ஸோ பிள்ளைங்களுக்கும் ஹார்டா இருக்காது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.